இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம். 1 யோவான் 4வது அதிகாரத்துல 18வது வசனம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலேயோ இல்ல மற்றவர்களிடத்திலயோ உண்மையான அன்பு வைத்திருந்தா அவனுக்கு பயம் இருக்காது. எந்த ஒரு மனிதனிடத்துல உண்மையான அன்பு இல்லையோ அவனுக்கு பயம் இருக்கும். இதுதான் இந்த வசனம் சொல்கிறது. அன்பிலே பயம் இல்லை. அன்பு இருந்ததுன்னா, உண்மையான அன்பு உங்களுடைய இருதயத்துல இருந்ததுன்னா பயம் இருக்காது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். உண்மையான முழுமையான அன்பை நீங்க பெற்றுள்ளவர்களா இருந்தீங்கன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. பயமானது வேதனை உள்ளது. இந்த பயப்படுகிற காரியம் யாரை பாரு, எது எடுத்தாலும் பயம். நைட்டு திடீர்னு எழுப்புங்களேன், உடனே பயந்துருவாங்க. வெளியே போகணும்னா பயப்படுவாங்க, தனியா இருக்கிறதுக்கு பயப்படுவாங்க, இப்படி எல்லா காரியத்துக்கும் பயப்படுவாங்க. யாரிடத்துலயாவது போய் ஏதாவது விசாரிக்கணும்னாலும் அதுக்கும் பயப்படுவாங்க. இன்னைக்கு ஆண்டு சொல்றது, பயம் ஆண்டவர் என்ன பண்ண, வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. சோ இப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல இந்த பயத்தை புறக்கணிக்கணும்னா, பயத்தை மேற்கொள்ளணும்னா ஆண்டவருடைய அன்பை நம்ம கேட்கணும். அந்த அன்புல பூரணமா இருக்கும் போது நமக்கு இந்த பயப்படுத்துகிற பயமுறுத்துகிற ஆவிகள் இருந்து நமக்கு விடுதலை உண்டு. அந்த அன்பை ஆண்டவர் இடத்துல கேட்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, பூரண அன்பு ஆண்டவரே பயத்தை புறம்பே தள்ளும் என்று வாசிக்கிறோம். அன்பிற்கு பயமில்லை என்று வாசிக்கிறோம். பயமானது வேதனை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல என்று உங்களுடைய வசனம் சொல்கிறது. அப்பா, எங்களையும் அறியாமல் எங்களுக்குள் இருக்கிற பயம் ஆண்டவரே. இப்பொழுது நான் ஒரு தாயாரை பார்க்கிறேன். நீங்க மெடிக்கல் ரிசல்ட் ஏதோ கொஞ்சத்துக்காக வெயிட் பண்றீங்க. கேன்சரா இருக்குமோ இல்லைன்னா வேற ஏதாவது நோயா இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க. கர்த்தரிடத்துல உங்களுக்கு பூரண அன்பு இருந்ததுன்னா நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு சொல்றீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி. அப்பா, நீர் ஆண்டவரே எங்களுக்கு சாதாரண அன்பு அல்ல ஆண்டவரே, பூரணமான அந்த அன்பை எங்கள் இருதயத்துல எங்களுடைய சிந்தையில நீர் பொழிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே அன்பை நாங்கள் மற்றவர்களிடத்திலும் காட்டுகிறவர்களா நீர் எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த பூரண அன்பு எங்களுக்கு தேவை ஆண்டவரே. எங்களுடைய நடக்கை, சொல், செயல் எல்லாவற்றிலும் அந்த பூரண அன்பு நிரம்பி இருக்கிறது ஆண்டவரே. நீரே எங்களோடு எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும் வழி நடத்துங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.